என்னோட விக்ரமும் சஞ்சனாவும் என்னை விட்டுட்டு போயிருக்கவே கூடாது. அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. இப்ப நீ எந்த அளவுக்கு மனசு உடைஞ்சு போயிருக்கேன்னு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது சுகன்யா. ஆனா நடந்தது உண்மை. நீ அதை ஏத்துக்கிட்டுதான் ஆகணும். இந்த உலகத்துல யாருக்கு எப்போ என்ன ஆகுதுன்னு யாராலையும் சொல்ல முடியாத. கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ இறந்ததுக்கு அப்புறம் கூட திரும்ப இந்த உலகத்துக்கு வந்திருக்க. அதே மாதிரி என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம வாழ்க்கையில மரணங்கிறது நம்மால தவிர்க்க முடியாத ஒண்ணு. அத உன்னை விட யாரால நல்லா புரிஞ்சுக்க முடியும்? இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா இறந்துதான் ஆவாங்க. ஆனா எங்க எப்போ எப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது சுகன்யா. ஆனா நீ இறந்ததுக்கு அப்புறமா கூட மறுபடியும் இந்த உலகத்துல வாழணும்னு ஆசைப்பட்டு பாரு. அது கடவுளோட நியதிக்கு எதிரானது. அது உனக்கும் தெரியும்ல. பகவான் ராமனும் கிருஷ்ணனும் கூட இந்த உலகத்துல ஜென்மம் எடுத்திருக்காங்க. அப்புறம் அவங்க இயற்கை நீதிக்கு கட்டுப்பட்டு அவங்க மரணத்தை கூட சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. இங்க பாரு சுகன்யா, ஒருவேளை அவங்க உருவாக்கின சட்டத்திட்டங்களை அவங்களே உடைச்சு எறிஞ்சிட்டாங்கன்னா இயற்கையை நீதிக்கு மாறாடுன்னு எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா உன்னோட மரணத்துக்கு அப்புறம் கூட நீ இங்க வாழ்ந்துகிட்டு இருக்க. துர்கா தேவி சக்திக்கு எதிரான செயல்பட்டு உன்னோட ஆசைகளை நிறைவேற்றிக்க பார்த்த. ஆனா இப்ப என்ன ஆச்சு? நீ செஞ்ச தப்புக்கான தண்டனை விக்ரம்க்கு சஞ்சனாக்கும் கிடைச்சிருச்சு. கடைசியில அவங்க உயிர் போயிடுச்சு. சுகன்யா, இந்த உலகம் மனுஷங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்க இந்த உலகத்தை விட்டு போய் தான் ஆகணும். இன்னொருத்தவங்க உடம்புக்குள்ள புகுந்து நீ இந்த வாழ்க்கையை மறுபடியும் வாழணும்னு நினைச்சது ரொம்பவே தப்பு. இயற்கை நீதியை யார் மீறினாலும் சரி, கடைசியில ஏமாற்றம் தான் மிஞ்சம். இன்னைக்கு உனக்கு ஏற்பட்ட அந்த ஏமாற்றத்துக்கு நீதான் பொறுப்பு. என்னோட விக்ரமும் சஞ்சனாவும் என்னை விட்டுட்டு போயிருக்கவே கூடாது. இங்க பாரு, இன்னைக்கு உனக்கு எனக்கு எந்த ஒரு உறவும் இல்ல. நானும் அப்படிதான் இருக்கேன். உனக்கும் இனிமே உன்னோட வாழ்க்கை திரும்ப கிடைக்காத. அதே மாதிரி எனக்கும் தான். நீ ஒரு ஆத்மா. நீ நினைச்சா எப்பவும் இந்த உலகத்தை விட்டு போயிட முடியும். ஆனா நான் என்ன பண்ணுவேன்? நான் எப்படி வாழ்வேன்? எங்க போவேன்? நீ இது வரைக்கும் செஞ்ச தப்பால நான் என்னோட குடும்பத்தையும் என் பிரேமையும் கூட நான் எடுக்க வேண்டியதை அடிச்சு. அந்த மாதிரி செஞ்ச கடைசியில் உனக்கு என்ன கிடைச்சது? நீ என்ன சாதிச்சேன்னு சொல்லு. அப்புறம் என் அஞ்சலி, என் குழந்தை என் கண்ணு முன்னாடி இருந்த கூட அவ என்ன பிரிஞ்சுதான் இருந்தா. நான் விரும்பியும் கூட என்னால எதுவும் செய்ய முடியல. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ நமக்கு சொந்தமானவங்களை நாம எழுக்கிறோமோ அந்த துக்கம் எப்படி இருக்குன்னு புரியுதா? இப்ப நீ கூட அந்த வலியையும் வேதனையும் அனுபவிக்க போற. எந்த வேதனைகளை நான் 2 வருஷமா அனுபவிச்சுட்டு இருக்கணும், அந்த வேதனைகளை. உள்ள வரலாமா? இன்ஸ்பெக்டர் சார், விக்ரம் அப்புறம் சஞ்சனா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? அவங்களோட டெட் பாடி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா பிளாஸ்ட் ஆனதால உடல் மொத்தம் எரிஞ்சிடுச்சு. அதனால அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க உடலை நாங்க போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பியிருக்கோம். எனக்கு அவங்க 2 பேரோட உடல் எப்ப கிடைக்கும்? எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சதும் சடலத்தை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். உடல் ரொம்ப
மோசமான நிலையில இருக்கு. அதனால 10ல இருந்து 12 மணி நேரத்துக்குள்ள அதை நீங்க தகனம் பண்ணிடணும். ஆனா இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், விக்ரமோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஜெயில இருக்காங்க. இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு பர்மிஷன் கிடைக்க ரொம்ப டைம் ஆகும். பாருங்க, நாளைக்கு சாட்டர்டே கோர்ட்டு 2 நாள் லீவு. பாருங்க, நீங்க மண்டே வரைக்கும் சடலத்தை வச்சுக்க முடியாது. வருத்தப்படாதீங்க. அவங்க வரத்துக்குள்ள நீங்க சடலத்தை தகனம் பண்ணி தான் ஆகணும். சரி இன்ஸ்பெக்டர் சார். விக்ரம்க்கும் சஞ்சனாக்கும் இறுதி சடங்க முறைப்படி நானே செய்றேன். நாங்க வரோம் மேடம். உன் பேர்ல நான் இந்த வீட்டுல வாழ்ந்திருக்கேன். அது மட்டும் இல்ல சுகன்யா, சஞ்சனாக்கு ஒரு அம்மா மாதிரி இருந்திருக்கேன். விக்ரம் ரொம்பவே நல்ல மனுஷன், எனக்கு நல்ல ஃப்ரெண்டா இருந்தாரு. அதே மாதிரி சஞ்சனா என்னோட குழந்தை. நான் அவளை என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டேன் சுகன்யா. அதனால எனக்கு அந்த உரிமை இருக்கு. நான் அவங்க 2 பேரையும் இந்த உலகத்தை விட்டேன் சடங்கு சம்பிரதாயத்தோட அனுப்பி வைப்பேன். அவங்க இறுதி சடங்குக்கான ஏற்பாடை நான் செஞ்சாகணும். விக்ரம்க்கும் சஞ்சனாவுக்கும் இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. உண்மையிலேயே விதியோட கையில நாம எல்லாரும் விளையாட்டு பொம்மைகள் தான். அந்த துர்கம்மா தாய் யார் விதியெல்லாம் எத்தனை நாள் எழுதி வச்சிருக்கான்னு அது அவளுக்கு மட்டும்தான் தெரியும். பாவம், அந்த சின்ன குழந்தை கூட போய் சேர்ந்துட்டா. அவளோட வாழ்க்கையை இப்பதானே ஆரம்பமாச்சு. அப்புறம் பிரேம், சீமா எப்படி இருக்காப்பா? அது சீமா கொஞ்சம் அடிபட்டிருக்க. அவளை நான் விக்ரம் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன். அந்த வீட்டில் அவ இப்ப தனியா தான் இருக்கா. யாராவது அவ கூட இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா போங்க. அக்காவுக்கு இப்ப நிச்சயமா என் உதவி தேவைப்படும். பெரிய பாட்டி, நாங்க போறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்களேன் ப்ளீஸ். பெரிய பாட்டி, நான் இப்ப அக்கா கிட்ட போகலாமா? தேங்க்யூ. இந்த சுபத்ரா இருக்காளே, அவ எதுக்காக பிரேம் சீமாவை பார்க்கறதுக்கு அனுமதிச்சானே தெரியல. சீமா கஷ்டப்படுறத பார்த்து பிரேம் மனசு மாதிரி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டானா, அதுக்கப்புறம் சுபத்ராவோட நிலைமை. நல்லது செய்ய போய் கடைசியில் அவ தலையிலே அவ மண்ணை போட்டுக்க போறா. எப்படியாவது அவளுக்கு புரிய வைக்கணும். என்னங்க, நீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. அந்த கடவுளோட விருப்பத்துக்கு எதிரா நாம எதுவுமே செய்ய முடியாது. என்னாச்சு? சீமாவுக்கு உதவி பண்றதுக்கு உங்களையே அனுப்பினேன்னு தானே நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. நான் ஏன் ரியாக்ட் பண்ணலன்னு? என்னங்க, எனக்கு நல்லா தெரியும் நீங்க அங்க போனது
சீமாவுக்கு உதவி பண்ண மட்டும்தான். எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் எனக்கு இன்னொன்னும் தெரியும், நீங்க உங்களோட எந்த ஒரு உறவையும் நிச்சயமா விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும். அது கணவனோட கடமையா இருந்தாலும் சரி, பொது வேலையா இருந்தாலும் சரி. நான் சத்தியமா சொல்றேன், உன்னோட இந்த நம்பிக்கையை நான் கடைசி வரைக்கும் காப்பாத்துவேன். எனக்கு தெரியும். நீங்க டயர்டா இருப்பீங்க. நான் உங்களுக்கு டீ கொண்டு வரட்டுமா? இப்ப வந்துடுறேன். என்ன நம்பு சீமா, நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன். உனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் என்னால் நிம்மதியா இருக்க முடியாது. சுகன்யாவை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னன்னே தெரியல, எனக்கு இப்பெல்லாம் அவளோட ஞாபகமாவே இருக்கு. நான் உன்கிட்ட ஏற்கனவே என்ன சொன்னேன்? 2 நாள்ல நீ எங்க இருந்தாலும் உன்னை கண்டுபிடிச்சு அங்கிருந்து வெளியில கொண்டு வருவேன்னு சொன்ன, ஞாபகம் இருக்கா? அக்கா, எனக்கு இதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்படியா? இங்க பாரு சுபத்ரா, நீ இந்த வீட்ல ஒரு அங்கமா மாதிரி கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. ஆனா சீமா இந்த வீட்டுக்குள்ள வந்து 6 வருஷங்கள் ஆகுது. அவ பிரேமோட முதல் மனைவி மட்டும் இல்ல, பிரேமோட முதல் காதலியும் அவதான். இங்க பாரு சுபத்ரா, பிரேமும் சீமாவும் இந்த மாதிரி அடிக்கடி சந்திச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் அவ பிரேமோட மனசுல இடம் பிடிச்சு திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வரதை யாராலையும் தடுக்க முடியாது. அக்கா, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. எப்ப நீங்க இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணுவீங்கன்னா நம்பிக்கை குறையும் போதுதான். எனக்கு பிரேம் மேல முழு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு சுபத்ரா. நீ எல்லாரையும் உன்ன மாதிரியே நல்லவங்க அப்பாவின் நம்பி ஏமாந்துட்டு இருக்க. அக்கா, நீங்க எனக்காக கவலைப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா உறவுங்கிறது மனசு சம்பந்தப்பட்டது, மூளைக்கு சம்பந்தம் இல்ல. அக்கா, நான் பிரேம நேசிக்கிறேன். அவர் மனசுல இடம் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். அவரை ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்படல. அதனால அவர் எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகளுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கல. சுபத்ரா, தயவு செஞ்சு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோ. அதாவது பாட்டிமா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? நீங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்கன்றது தெரியும். ஆனா குணத்திலையும் எண்ணத்திலையும் வானமும் பூமியும் மாதிரி இருக்கீங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. ஒரு விதத்துல இந்த பரத்வாஜ் குடும்பம் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணது. எதுக்காகன்னா உன்ன மாதிரி மருமக கிடைச்சிருக்கால. எனக்கு நம்பிக்கை அதிகமாயிடுச்சு. நம்ம வீட்டுல தொலைஞ்சு போன சந்தோஷம் கூடிய சீக்கிரமே வந்துரும்னு நினைக்கிறேன். அந்த சந்தோஷம் ரொம்ப தூரத்துல இல்ல. அதனாலதான் பிரேம் மனிதாபிமானத்தோட இந்த உதவியை பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். நீ நல்ல மனைவியா இருந்து உனக்கான பொறுப்புகளை பண்ணிருக்க. இப்படிதாம்மா இருக்கணும். அந்த துர்கா தேவி உன்னை எப்பவுமே சந்தோஷமா வச்சிருக்கணும். நல்லா இருமா.
தங்கச்சிக்கு ஒரு நல்லது பண்ணலாம்னு நினைச்சு வந்தா கடைசியில் அது நமக்கே பிரச்சனை ஆயிடுச்சு. Talent, it made him exceptional. His roots made him humble. Tackle. இப்போ மனசுக்கு சந்தோஷமா இருக்கா? இல்ல என்னமோ மனசுக்குள்ள ஆசைகள் மீதி இருக்கா? சொல்லு. சொல்லு சுகன்யா, ஏன் அமைதியா இருக்க? அக்கா உடம்புக்குள்ள புகுந்து பிரச்சனை பண்ணலையா? இனிமே எங்களை மிரட்ட மாட்டியா? உன்னாலதான் அக்காக்கு சொந்தமான அவங்க உறவுகள் எல்லாமே அவங்கள விட்டு போயிடுச்சு. இனி உன்னை தடுக்க யாரும் இல்ல. இப்பவே போ சுகன்யா, உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கோ. போ. நீ எடுத்த ஒரே ஒரு தப்பான முடிவால இப்ப எத்தனை உயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு பாத்தியா? இப்ப அதெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையா? இயற்கையோட நியதிய பாத்தியா சுகன்யா? யாருக்காக நீ இவ்வளவு செஞ்சியோ அவங்களே இயற்கை எடுத்துட்டு போயிடுச்சு. பரவாயில்ல விடு ரோகிணி, கொஞ்சம் லேட் ஆனாலும் அவ செஞ்ச தப்புகளை அவ இப்ப உணர்ந்துட்டா. இவ செஞ்ச தப்புக்கான தண்டனைதான் விக்ரம் அப்புறம் சஞ்சனாக்கு கிடைச்சிருக்கு ரோகிணி. சுகன்யா கண்ணில் படாம இந்த லெட்டர் எப்படியாவது நான் அக்கா கிட்ட கொடுத்தாகணும். ஒருவேளை இந்த உண்மைகளை நீ முன்னாடியே புரிஞ்சுகிட்டு இருந்தனா அப்ப நிச்சயமா இன்னைக்கு விக்ரமும் சஞ்சனாவும் நம்ம கூடயே இருந்திருப்பாங்க. ஒன்னும் புரியலக்கா. விதி உங்க வாழ்க்கையில அடுத்தது என்ன எழுதிருக்குன்னு தெரியல. கஷ்டங்களா இல்ல சந்தோஷமான்னு புரியல. ஆனா என்னால இந்த நிலைமைய பார்க்க முடியலக்கா. நான் இப்ப கிளம்புறேன். சுகன்யா இருக்கும்போது இந்த லெட்டரை எப்படி பிரிச்சு படிக்கிறது? எனக்கு முக்தி வேணும் வேணும். சீமா, சீமா எனக்கு நீதான் உதவி பண்ணணும். இதுக்கு மேல நான் இந்த உலகத்துல வாழ விரும்பல. எனக்கு இந்த உலகத்துல இருக்கவே பிடிக்கல.